சற்று முன் வெளியான முக்கிய பரபரப்பான உங்களுக்கான தகவல்கள். அரசு போக்குவரத்து ஊழியர்களுக்கு ஷாக் நியூஸ். இனி கடன் கிடையாது, அரசு திடீர் அறிவிப்பு. இதை பற்றி தகவல்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் ரெகுலராக வீடியோ போகிறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. சென்னை போக்குவரத்து கழக பணியாளர்கள் கூட்டுறவு சங்க சேமிப்பு மற்றும் கடன் சங்கம் தமிழகத்தில் 4 மண்டலத்தை சேர்ந்த போக்குவரத்து ஊழியர்களுக்கு கடன் வழங்குவதை தற்காலிகமாக நிறுத்தி வைக்க உள்ளதாக அரசு அறிவித்துள்ளது. இதை குறித்து சென்னை, விழுப்புரம் மற்றும் அரசு விரைவு போக்குவரத்து கழகம் உட்பட சார்ந்த பணியாளர்களின் உறுப்பினராக உள்ளனர். பல காலங்களாக போக்குவரத்து பணியில் உள்ள ஊழியர்கள் தேவைப்படும் போது கடன் வழங்கி வருவதாக கூட்டுறவு சங்கம் தெரிவித்துள்ளது. மாதந்தோறும் கடன் மனுக்கள் வந்து கொண்டே இருக்கிறது. தற்போது 4 மண்டலத்தை சேர்ந்த ஊழியர்களின் கடன் வழக்கை முடியாத நிலையில் கூட்டுறவு சங்கம் உள்ளது. போக்குவரத்து கழகங்களின் கடனுக்கான தொகையை மாதந்தோறும் சம்பளத்தில் பிடித்து வருவார்கள். கடந்த 9 மாதங்களாக போக்குவரத்து கழக சங்கத்தின் தவணையை செலுத்தாமல் ரூபாய் 15.26 கோடி நிலுவை உள்ளதாக அரசு தெரிவித்துள்ளது. அதனால் விழுப்புரம் மற்றும் திருவண்ணாமலை, வேலூர், காஞ்சிபுரம் ஆகிய போக்குவரத்து சங்க கழகங்களின் மூலம் கிடைக்கும் சங்கங்களின் கடன் வழங்கும் திட்டம், சங்க கடன்களை முடிப்பு ஆகியவை சில நாட்களாக சில காலங்களுக்கு நிறுத்தி வைக்கப் போவதாக கூறியுள்ளது. நிலுவையில் உள்ள தொகையை வசூலிக்க சட்டப்பூர்வ நடவடிக்கை மேற்கொண்டு உள்ளதாக அரசு அறிவித்துள்ளது. நன்றி, வணக்கம்.